உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். நேற்றைய தினம் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் தற்போது அது தொடர்பாக மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், யார் மீது எந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பரப்புரையில ஈடுபட்டார். குறிப்பாக கொளத்தூர் மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் பரப்புரையில ஈடுபட்டு அவர் 2 தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தாங்க. அதை ரத்து செய்து அவர் கிளம்பினார். குறிப்பாக இங்கு இந்த பெரம்பூரில் இருந்து கொளத்தூர் வரை பிரச்சாரம் மேற்கொள்ள சென்ற நேரத்துல அதிகப்படியான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் கூடியதால பெரும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் அந்த இடமே ஸ்தம்பிக்கக்கூடிய நிலையானது ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே தாவேக தலைவர் விஜய் மீது 5 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. தேர்தல் அதிகாரி கொடுத்த புகாரின் பேர்ல வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த பரப்புரை தொடர்பாக மேலும் ஒரு வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று அந்த பெரம்பூர் விவேகானந்த தெரு சந்திப்புல தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் தொடங்கினார். அதுல தேர்தல் நடத்தை அதிகாரியிடம் கூறியதை விட அதிகப்படியான எண்ணிக்கையில பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் கூட்டி பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படுத்தும் வகையில செயல்பட்டதால தேர்தல் அதிகாரி கொடுத்த புகாரின் பேர்ல தேர்தல் விதிமீறல் உள்ளிட்ட 2 பிரிவின் கீழே கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தாவேக மாவட்ட செயலாளர் சிவா என்பவர் மீது தான் இந்த 2 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில இந்த பரப்புரை தொடர்பாக தாவேக மாவட்ட செயலாளர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.